அதாபுடைய காத்திருந்துச்சு. அந்த மேகத்துக்கு பின்னால பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கிற காத்திருந்துச்சு, ஊரை அழிக்கிற காத்திருந்துச்சு. பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி ரீஹுன் ஃபீஹா அஸாபுன் அலீம். அந்த மேகத்துக்கு பின்னால் ஒரு காத்து இருந்தது, அது வலிக்கிற அதாப சுமந்து வந்த காத்து. இந்த ஆயத்து ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆது கூட்டம் செஞ்ச பாவத்தை இப்பவும் பூமியில செய்யறாங்க, சமூது கூட்டம் செஞ்ச பாவத்தை இப்பவும் பூமியில செய்யறாங்க, நூஹ் நபியோட கூட்டம் செஞ்ச பாவத்தை இப்பவும் பூமியில செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பயம், அந்த அதாபு திரும்ப வரப்போகுதோ தெரியாது. அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆயிஷா அது போல மேகமோ தெரியவே. அப்படியே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த உலகம் நெருப்புக்கு மேல இருக்கிறது போல இருக்கிறோம். நெருப்புக்கு மேல கீழே தணல் கட்டி இருக்குது, மேலால சாம்பலால மூடப்பட்டிருப்பது போல, ஊதின உடனே பற்றுறதுக்கு தயாராக இருக்கிறது போல ஒரு பூமிக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரப்பு சொல்லான், கடல்ல என்ன நடக்க போகுது எனக்கு தெரியும், எல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். கரையில என்ன நடக்க போகுது எனக்கு தெரியும், எனக்கு தெரியா ஒன்றும் நடக்காது. நான் போட்ட பிளான், நான் போட்ட திட்டம் நடக்குது. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கரையில இருக்கிறது கடல்ல இருக்கிறது எல்லாம் ரப்புக்கு தெரியும்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் சூரிய கிரகணம் வந்த நேரம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க அம்பு வீசிக் கொண்டிருந்தோம், குறியை நோக்கி அம்புகளை எறிந்து பழகி கொண்டிருந்தோம். திடீரென்று மதீனா இருட்டுகிறது, சூரிய கிரகணம் வருகிறது. நாங்க ஓடி போனோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான்னு பார்க்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வந்தாங்க ஓடிக்கொண்டு, உடுப்புகளை கூட சரியாக உடுத்திருக்கல. புகாரியில் இருக்குது, மேலாட கீழே விழுந்துட்டு பதறிக்கொண்டு ஓடி வராங்க. ஓடி வந்து எல்லாரையும் தொழுகைக்கு கூப்பிடுங்க என்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூரியன் இருக்குதே, அல்லாஹ் உங்களை பயமுறுத்துறதுக்காக கிரகணத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். ذَلِكَ يُخَوِّفُ اللَّهُ بِهِ عِبَادَهُ, அல்லாஹ் இந்த கிரகணத்தை கொண்டு பயமுறுத்தினான். உங்களோட போக்கு எனக்கு படல, நீங்க போற போக்கு எனக்கு சரி வரல. குறிப்பா சொன்னாங்க, விபச்சாரம் மேலோங்கி கொண்டு போற நேரம், ஆண்களிலேயும் பெண்களிலேயும் விபச்சாரம் மேலோங்கி கொண்டு போற நேரம் அல்லாஹ்வுக்கு வார ரோஷத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த கிரகணம். இது ஒரு முன்னெச்சரிக்கை. இந்த கிரகணத்தை கொண்டும் இந்த அற்பமான கேவலமான பாவத்தை நீங்க விடலை என்றா அடுத்த அடிக்கு தயாராகுங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். உடனே அல்லாஹ்வுடைய கோபத்தை நீக்கி இந்த கிரகணத்தை இல்லாமலாக்கிறதுக்காக கிரகணம் நீங்கும் வரைக்கும் தொழுகையில இருங்க என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே கடந்த வாரம் ஒரு பெரியொரு இழப்பை அல்லது பெரியொரு சேதத்தை இந்த நாடு கண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 21 மாவட்டங்கள் இருந்து 4 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பல வீடுகள் முழுமையாக உடைந்து போயிருக்கிறது, பல வீடுகள் பாதியாக போயிருக்கிறது, பல உயிர்கள் அதை இழந்திருக்கிறோம். இது பெரியோரு இழப்பாக அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையாக பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒரு சோதனை அனுப்புற நேரம் நல்லவர்களுக்கு தான் அது சோதனை, மூமின்களுக்கு சோதனை, பாவம் செய்கிற பாவிகளுக்கு தண்டனை. ஒரே காற்றுதான், ஒரே மழைதான், ஒரே வெயில் தான் நல்லவர்களுக்கு சோதனையாக வரும், பாவிகளுக்கு தண்டனையாக வரும். ஒரு கத்திய போல ஒரு சின்ன கத்தி இருக்குது, கூரிய கத்தி இருக்குது. இத ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர் எடுத்து ஒரு நோயாளியில நெஞ்ச பிளக்கிறாரு. அதுல முடிவு என்ன ஆகுது? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில மௌத்தாக இருந்தவரு பொழைச்சி வாராரு. இதே கத்திய நாங்க எடுத்து ஒருத்தர நெஞ்ச பிளந்த எப்படி ஆகும்? நல்லா இருந்தவர் கபருக்கு போய்த்திருவாரு.
ஒரு கத்தி தான். ஒருத்தருக்கு சோகம், இன்னொருத்தருக்கு மௌத். இது போல ஒரு வெள்ளம். நல்லவர்களுக்கு பதவி உயர்வு, பாவிகளுக்கு துன்பம். ஒரு காற்று, நல்லவர்களுக்கு அந்தஸ்து, நல்லவர்களின் பாவம் மன்னிக்கப்படுகிறது. மௌத்தானவர்கள் சுஹதாக்களாக பறக்கிறார்கள், பாவிகள் இழிவாக்கப்படுகிறார்கள். ஆகவே இது மாதிரி கட்டங்களில நாங்க மூமின்கள் என்ற ரீதியில எப்படி நடந்து கொள்ளணும்? முதலாவது எங்கட ஈமான பாதுகாத்துக் கொள்ளணும். மூமின்கள் எங்கட ஈமான பாதுகாக்கணும். ஒவ்வொருவருடைய ஈமான் எந்த நிலைமையில இருக்கிறது என்பதை பார்க்கலும் சோதனவார நேரம். அவங்களோட கையால வெளிப்படும் நாங்க சம்பாதிச்சிருக்கிற ஈமான் இவ்வளவுதான். பேச்சுகளால வெளிப்படும் நான் மூமினா நாஸ்திகனா, நான் மூமினா முனாஃபிகா. எத்தனை கதை கதைக்கிறாங்க, எத்தனை எழுத்து எழுதுறாங்க, பார்க்க பயமாய். நாஸ்திகர்களுடைய பேச்சு, இறைவன் இல்லை என்று சொல்லுகிற பேச்ச படித்தவர்கள் என்று சொல்லும் பலரும் எழுதி ஈமானுக்கு அவர்களை வேட்டு வச்சு கொண்டிருக்கிறார். நேற்று ஒரு செய்தியை படிச்சேன். அந்த செய்திக்கு கீழால் ஒரு 45 பேர் கமெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறாங்க. பார்க்கவே பயமாய்க்குது. எழுதினது களிமா இல்லாதவர்கள் அல்ல, எழுதினவங்க எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்க. பயமாக இருக்குது. இவங்களுக்கு தொழுகையை சொல்ல முன்னால இவங்களுடைய ஈமான சரி பண்ண வேண்டியிருக்குது. 100க்கு 100 நாஸ்திகன் பேசுற பேச்ச நாஸ்திகன் எடுத்து எழுதிக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் இருக்குதே எல்லாருக்கும் நேர்வழி காட்டாது. குர்ஆன் எல்லாருக்கும் நேர்வழி காட்டாது, அப்படி வாக்கு தரல. குர்ஆன் நேர்வழி காட்டும் முத்தகீங்களுக்கு. சூரத்துல் பக்ராவை தொடர்ந்த உடனே வருகிற முதல் ஆயத்தை பாருங்க. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதத்தில் சந்தேகப்பட ஒன்றுமே இல்லை. ஏண்ட குர்ஆன்ல சந்தேகப்படுறது கொண்டுமே இல்லை. இந்த குர்ஆன் முத்தகீங்களுக்கு நேர்வழி காட்டி உலகத்திலேயும் அழகாக வாழ வச்சு சொர்க்கம் வரைக்கும் கூட்டிக் கொண்டு போகும். அதுதான் ஹுதாட அர்த்தம். அது பிறகு சொல்றான் முத்தகீங்கள் யாரு? முத்தகீங்கள் யார்? அவங்களோட 3 இடங்கள்ல 3 வேலை நடக்கணும். ஒன்று முத்தகீயுடைய உள்ளம், இரண்டாவது முத்தகீர சிந்தனை, மூன்றாவது முத்தகீர செயல். உள்ளத்தில் எண்ணிக்கணும், ஈமான்தாரியின் உள்ளத்தில் எண்ணிக்கணும். அல்லாஹ் செய்கிறான். இதெல்லாம் வேறொன்று பூந்தி சென்றா, வேறொரு சிந்தனை பூந்தி சென்றா உள்ளம் பழுதாயிடும். முத்தகீர மூளையால யோசிக்கணும், முத்தகீர உடம்பு வேலை செய்யும். உள்ளத்தில் வரணும் நம்பிக்கை, மூளையால சிந்திக்கணும், உடல் வேலை செய்யணும். அதனாலதான் முத்தகி அடையாளப்படுத்தும் போது அல்லாஹ் சொல்றான், யாரு முத்தகி? அவருடைய உள்ளத்தில் இருக்கணும். அல்லதீன யுமினூன பில் கைப். கண்ணுக்கு தென்படாததையும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா நம்பணும். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா கண்ணுக்கு தென்படுறதை, இவ்வளவு காலமும் கண்டு வந்ததை, இவ்வளவு காலமும் கேட்டு வந்ததை மறுத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை நம்பணும். இதான் ஈமான் பில் கைப். இப்படி எங்க உள்ள மீகா, எங்க உள்ள மீகிறா. சோதனை வந்தவங்க சோதனை வந்த நேரத்தில் பாருங்க, ஒன்று நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு மூமின் என்ன சொல்லணும்? நடக்க முந்தி மூளையால யோசிங்க, உடம்பால வேலை செய்யுங்க. நடக்க முந்தி தான் மூளையால யோசிக்கணும், உடலால வேலை செய்யணும்.
நடந்து முடிஞ்ச பிறகு என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, ஒன்று நடந்து முடிஞ்சிச்சா இப்ப சொல்லுங்க மாஷா அல்லாஹு கான், அல்லாஹ் நாடினது நடந்துட்டு. அது கண்களை போட்டீங்க உள்ளம் எரிபட்டு பைத்திரும், ஈமான் பைத்திரும், முனாபிக்கா பைத்திருவீங்க, நாஸ்திகனா பைத்திருவீங்க. நடந்து முடிஞ்ச பிறகு எவ்வளவு பெரிய படித்தவரும் பண்டிதரும் எவ்வளவு பெரிய சக்தி மிக்க ஆட்சியாளரும் ஒன்றத்தான் கதைக்கோணும். ரப்பு நாடினது இவ்வளவு நாளும் எங்களை தெரியாம இருந்துச்சு, நடந்த பிறகுதான் தெரிய வந்தது. மாஷா அல்லாஹு கான், அவன் நாடாதது நடக்காது. இது உள்ளத்தில் வர வேண்டியது. இரண்டாவது சொல்றான், உங்களோட உடம்பு தொழோடும், நேரத்துக்கு தொழுங்க வைக்கீமுன ஸலாஹ். மூணாவது சொல்றான், மூமின்களோட பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க. இந்த மூணையும் சரி பண்ணணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரி ஷரீஃப்ல இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுக்கு போனாங்க. உம்ரா செய்ய போய்த்து ஹுதைபியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. போனண்டு ராவு பெரியோர் மலையோடு பெய்ஞ்சிட்டு, நான் சொல்றது சஹீல் புகாரிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுதுட்டு சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு தகவல் ஒன்று அனுப்பிக்கிறான், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். அத்ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களோட ரப்பு என்ன சொல்றான்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னா யாரும் சொல்ல தெரியாது, உங்களுக்கு தான் அது தெரியும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேத்து ராவு பெய்ஞ்ச மழையால ஒரு கூட்டம் ஈமான சரி பண்ணி கொண்டாங்க, இன்னொரு கூட்டம் காபிரா போயிட்டாங்க மழையால. நேத்து ராவு பெய்ஞ்ச மழையால ஒரு கூட்டம் மூமின் ஆகிட்டாங்க, ஈமானை ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க, இன்னொரு கூட்டம் ஈமான பறி கொடுத்துட்டாங்க. அது எப்படி? யாரெல்லாம் இந்த மழை எங்கட ரப்புடைய அருளால பெஞ்சதுன்னு சொன்னாங்களோ அவங்க ரப்ப ஈமான் கொண்டாங்க. நட்சத்திரங்களை, கோள்களை, தாளமுக்கத்தை அது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நாஸ்திகம் பேசுறேன், இயற்கையின் கோரம் படிச்சவர்கள் பேசுறாங்க. இயற்கை வாய உப்பு தண்ணியால கழுவணும், இயற்கைன்னு பேசுறது. இயற்கை ஒன்றில் உலகத்தில் அது நாஸ்திகண்ட பேச்சு. அல்லாஹ்வுடைய செயல் தான் உலகத்தில் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொன்னவங்க ஈமான்தாரி ஆகிட்டாங்க. கோள்களையும் அதையும் இதையும் எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க. யாரெல்லாம் இந்த நட்சத்திரம் வந்ததால அல்லது வானத்தில் இருந்த இந்த தாளமுக்கம் ஏற்பட்டதால அதானதான் மழை வந்துச்சு என்று சொன்னாங்களோ அவங்க கோள்களை நம்பிட்டாங்க, என்ன மறுத்துட்டாங்க. கோள்களை நம்பிட்டாங்க அல்லது மேகத்தை நம்பிட்டாங்க, என்ன மறுத்துட்டாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் இப்படி சொல்றாரு, அல்லாஹ் தான் மழையை பொழிய வச்சான், ஆனால் இந்த மேகம் அதுக்கு அடையாளமாக வந்துச்சு என்று சொன்னா அவருடைய ஈமான் பறிபோரல்ல. ஆனாலும் அந்த வார்த்தையை பாவிக்கிறது மக்ரூஹா. ஏன்? ஈமானுடைய அடையாளத்தை இல்லாமாக்குற பேச்சது. சென்ற வாரம் எத்தனை பேர் கதைச்சிப்போம் மதைய வச்சு. எங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிப்பான்? ஈமான சரி பண்ணுவோம். இரண்டாவது விஷயம், எங்களுக்கு அடுத்த கிழமை இதை விட பொல்லாதொன்று வந்துடாம எங்களை பாதுகாத்துக்கிறோம். எங்களுக்கு வந்தீங்க ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்தீங்க, அங்க காத்தும் வெள்ளமும், உங்களுக்கு பக்கத்திலே கடல் இருக்குது, கவனம். எத்தனையோ பேரை ஒரு நிமிட உசுப்பினதுல பில்டினோட பூமிக்குள்ள இறங்கி போயிட்டு, ஒரு ஆட்டினா எல்லா கதையும் முடிஞ்சு போய்த்திரும், எல்லா பில்டினும் கீழே போய்த்திரும். அவங்கள பார்த்து அவங்களுக்கும் நீங்க துஆ செய்யுங்க, உங்களுக்கு அப்படி வராம இஸ்திக்பார் செய்யுங்க. பாவங்களை ஞாபகம் இருந்தா பாவங்களை சொல்லி தஹஜ்ஜுதுல அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு ஆக சிறந்த மருந்து தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூச்சுக்கு